இதாங்க, இதான் உங்க சின்னம், இதை எடுத்துங்க அப்படின்னாரு. என்னன்னு பார்த்தா பானை. பானை சின்னம் கண்டவர் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். நான் தயங்கினேன், என்னன்னா பானை, அதை பானையை உடைச்சிருலாம் சொல்லுவானுங்களே அப்படின்னு சும்மா சொன்னேன். அவர் சொன்னாரு, பானை பிடிச்ச கை பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இப்ப பாருங்க, அக்னி செட்டியை வரையணும்னாலும் பானையை போட்டு தான் ஆகணும். அக்னி செட்டியை வரையணும்னாலும் அவன் வரைகிறவன் அந்த தம்பி திருமாவளவனை நினைச்சுக்கிட்டு தான் பானையை போட்டு அப்புறம் அதுக்கு சுவாலை போடணும். தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு இன்டர்லாக்கிங் பண்றான் பாருங்க. வன்னியர் சமூகமும் ஆதி திராவிடர் சமூகமும் ஒன்றுதான், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அக்னி செட்டி வன்னியர் சமூகத்துக்குரியது, பாமகவுக்குரியது அல்ல. அக்னி செட்டி வன்னியர் சமூகத்திற்குரியது, பாமகவுக்குரியது அல்ல, வன்னியர் சமூகத்திற்குரியது. அவங்க அதை கையாளுறாங்க. விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் பானை. அது அக்னி பானை, இது அறிவு பானை. அன்ன பானை. அறிவும் வேணும், அக்னியும் வேணும். உடம்புல எப்பவும் ஒரு சூடு இருக்கணும். சூடு குறைஞ்சிடக்கூடாது. சூடு சரணை கெட்டவன் யாரும் சொல்லக்கூடாது. ஆகவே அக்னியும் வேணும், அறிவும் வேணும். இப்ப நமக்கு தேர்தல் ஆணையமே இந்த சமூகங்களுக்கு இடையில ஒரு நல்லுறவை, நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இவ்வளவு காலம் முதல்ல சைக்கிள்ல நின்னோம். அப்புறம் 2001 உதயசூரில் நான் முதல்ல ஜெயிச்சேன். அப்புறம் 2004 அம்பு சின்னம், 2006 மணி சின்னம், 2006 இருந்து நான் உறுதியா உடும்பு பிடியா நின்றுட்டேன். இனிமே தனி சின்னத்தை தான் நிக்கிறது. தோத்தாலும் பரவாயில்லை. பல பேர் திடீர்னு அம்பேத்கரியவாதிகள் வருவான். ஏன் இவர் திமுகவோட இருக்கிறார், ஏன் இவர் அண்ணா திமுகவோட கூட்டணி போறாரு, ஏன் இவர் தனிச்சு நிக்க மாட்டார், தனிச்சு நின்னா நாம ஆட்சியை பிடிச்சிடலாமா? அதெல்லாம் பால பாடம். அது அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு. அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு. தலித் அல்லாதவர்கள் வாக்குகளை 1.5 லட்சம் வாக்குகள் கொண்டு வந்து நம்முடைய சின்னத்திலே போட வைப்பது என்பது ஒரு போராட்டம். ஏன்னா கட்சி தொடங்கின உடனே விஜயகாந்துக்கு தமிழ்நாடு முழுக்க கிளைகளை திறக்கிறாங்க. கட்சியை தொடங்கின உடனே நண்பர் விஜய்க்கு எல்லா தரப்பிலிருந்தும் ஒரு ஆதரவு வெளிப்படுகிறது. நாம கட்சி தொடங்கின உடனே தலித் அல்லாதவர்கள் நம்ம எதிராக பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. திருமாவளவன் என்ன செய்தான், யாருக்கும் தீங்கு செய்தானா என்ற கேள்விக்கே இடமில்லை. திருமாவளவன் ஒரு தலித், அவ்வளவுதான். ஓட்டு போடாதே. இது இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற உளவியல். தலித்துகள் ஒருபோதும் சாதி பார்க்க மாட்டார்கள். தலித் அல்லாதவர்கள் எல்லாவற்றிலும் சாதி பார்த்துதான் முடிவெடுப்பார்கள், கவனமாக இருப்பார்கள். எஸ்சியா இருக்கிறவன் காங்கிரசுக்கு ஓட்டு போடுவான், இந்திரா காந்தின்னு பெயர் வைப்பான், நேருன்னு பெயர் வைப்பான், திமுகவுக்கும் வேலை செய்வான், அதிமுகவுக்கு வேலை செய்வான். யார் வேட்பாளர் என்ன சாதி பார்க்க மாட்டான். ஆனால் இந்தியா முழுவதும் எஸ்சி அல்லாத மக்களிடையே ஒரு பொது உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு யாரும் இப்போது இருப்பவர்கள் பொறுப்பல்ல. காலம் காலமாக சனாதனம் அப்படி ஒரு உளவியலை இந்த சமூக கட்டமைப்பிலே நிறுவி இருக்கிறது. சனாதன தர்மம் அப்படி உருவாக்கி வைத்திருக்கிறது. அதனால் நாம போய் நின்னா வேண்டாம். இந்த உளவியலை தகர்த்து இங்க பேசினார் அண்ணன். ஒரு நிமிஷம் தான் பேசினார். எவ்வளவு பேர் கவனிச்சுன்னு தெரியல. ஒரு 100,000 தடவை இந்த கருத்து சொல்லி இருப்பார். அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? திருமாவளவன் 3 முறை வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெற்ற பிறகு இன்றைக்கு இந்த பகுதியில் அமைதி நிலவுகிறது. எல்லாம் சுதந்திரமா இன்னைக்கு வியாபாரம் பண்றான். காட்டு மன்னாருக்கு போறேன், கலர் கலரா லைட் எரியுது. இதெல்லாம் நான் திருமாவளவன் நான் போட வச்சான், காசா கொடுத்தான் திருமாவளவன். எப்படி அதெல்லாம் நடக்குது? ரொம்ப ஆழமான கருத்து அவர் சொல்றது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்தால்
திருமாவளவன் வெற்றி பெற்றால் எஸ்சி மக்களை எல்லாம் வன்முறை திசை வழியிலே கொண்டு போய் விடுவார். நாள்தோறும் இங்கே சாதி சண்டை நடக்கும். பிற சாதி மக்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, பிரச்சனை செய்வார்கள், நன்கொடை கேட்டு வந்து தொல்லை கொடுப்பார்கள், தினந்தோறும் சாதி கலவரம் நடக்கும். இப்படி ஒரு கருத்து வேகமாக பரப்பப்பட்டது, வேகமாக பரவியது. எந்த சாதிக்காரர்களாக இருந்தாலும் வணிகர்கள் பயந்தார்கள், எந்த சாதிக்காரர்களாக இருந்தாலும் விவசாயிகள் பயந்தார்கள், எந்த சாதிக்காரர்களாக இருந்தாலும் அரசு ஊழியர்கள் பின்வாங்கினார்கள். ஆனால் அந்த கருத்து மெல்ல மெல்ல மாறி இன்றைக்கு எல்லா சமுதாய மக்களும் திருமாவளவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வளர்ந்திருக்கிறது. வன்முறைகளை எதிர்கொண்டோம், குருதி சிந்தினோம், குடிசைகளை இழந்தோம், தீ வைப்பிலே பல குடிசைகள் எரிந்து சாம்பலாயின. இந்திய அரசியல் வரலாற்றில் வேறு எந்த தொகுதியிலும் நடந்திராத அளவுக்கான தேர்தல் முறை வெறியாட்டம் சிதம்பரம் தொகுதியிலே தலைவிரித்தாடியது. தேர்தலில் தோற்று போவது கூட எனக்கு பெரிய துன்பத்தை தரவில்லை. ஆனால் எனக்காக வாக்களிப்பதற்கு அல்லும் பகலும் உழைத்த சிறுத்தைகள் களத்திலே வெட்டுப்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள். சைக்கிள் சின்னத்திற்காக வாக்களித்த மக்கள் பாதிப்புகளை அடைந்தார்கள், குடிசைகளை இழந்தார்கள், கண்ணீர் சிந்தினார்கள், அந்த சாம்பல் வாடையிலே உருண்டார்கள், புரண்டார்கள். அதை எண்ணி பார்க்கிறேன். கண்ணீர் வடித்தபடி நான் புதுதில்லிக்கு போனேன், KR நாராயணனை சந்தித்தேன். மோப்பனார் அவர்கள் அழைத்து சென்றார், அண்ணன் அழகிரி அவர்களும் உடனிருந்தார். என் கண்ணீரை பார்த்த KR நாராயணன் அவர்கள் தோளில் தட்டி கொடுத்தார். இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தட்டி கொடுத்தார். ஏன் தேர்தலில் நின்றோம் என்று நான் எண்ணி எண்ணி துன்பத்தில் உழன்றேன். எதற்காக நாம் வேட்பாளராக நின்றோம் என்று கவலைப்பட்டேன், கண்ணீர் வடித்தேன். ஒப்புக்காக அல்ல, வெளிச்சத்திற்காக அல்ல. களத்திலே கண்ட கசப்பான அனுபவங்கள் என்னை உறங்க விடவில்லை. எங்கு திரும்பினாலும் ஒப்பாரி ஓடங்கள், எந்த திசைக்கு திரும்பினாலும் வன்முறை வெறியாட்டங்கள். இந்த ஊரை கொளுத்து விட்டார்கள், இந்த வாக்குச்சாவடியை கைப்பற்றி விட்டார்கள், இந்த இளைஞனை கையை வெட்டிவிட்டார்கள், நாட்டு வெடிகுண்டுகளை வீசினார்கள். இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கிற போது என் உடல் சிலிர்க்கிறது. எப்படி அதை கடந்து வந்தோம் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். ரத்தம் சிந்திய மக்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று இன்றைக்கும் எனக்கு குற்ற உணர்வு உறுத்திக் கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்காகவும் இஸ்லாமியர்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம். கிறிஸ்தவர்களிடையே நம்பகத்தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம், இஸ்லாமியர்களிடையே நம்பகத்தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த தொகுதியில் நமக்கு இந்த வாக்குகளை எல்லாம் வாரி வழங்கியதில் திமுக கூட்டணிக்கே காங்கிரஸ் பேரியக்கமே இன்றைக்கு 105 இடங்களில் அகில இந்திய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் பழங்குடி மக்களும் தான் இந்த அணியை வெகுவாக ஆதரிக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு இருக்கிற டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், இந்த 4 சமூக தொகுதிகள் தான் அகில இந்திய அளவிலே ஜனநாயக தொகுதியாக காங்கிரசின் தலைமையிலான இந்தியா கூட்டணியையும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியையும் தொடர்ச்சியாக வெற்றி பெற வைக்கிறது. போன முறை 55 இடத்துல இருந்த காங்கிரஸ் இந்த முறை 105 இடத்துக்கு வந்துருச்சு. இந்த வெற்றிக்கு யார் காரணம்? முஸ்லிம் சமூகம், கிறிஸ்தவ சமூகம். அவர்கள் ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக நாம் பேசவில்லை.
நாம் எப்படி அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறோமோ அப்படி செல்லும் இடமெல்லாம் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்கிறார்கள். சனாதன சக்திகளை இந்த மண்ணில் வேரூன்று விடக்கூடாது, விரட்டி அடிக்க வேண்டும். அதில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். அவருக்கு ஊசலாட்டம் இருந்திருந்தால் நம்மோடெல்லாம் அவர் தொடர்ந்து கைகோர்த்து பயணிக்க வாய்ப்பில்லை. அவர் பெரியாரின் மடியில் தவழ்ந்தவர், அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர், கலைஞரின் வழிகாட்டுதலில் வளர்ந்தவர். அதனால்தான் அவரோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் அவர் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பகத்தன்மைதான் திமுகவுக்கும் இந்த சமூகத்தில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது. எனது அருமை தோழர்களே, 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதை விட நான் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் முதலமைச்சராக வேண்டும், அதை விட குறுக்கு வழியிலே, கொல்லைப்புற வழியிலே அதிமுக தோளிலே சவாரி செய்து இந்த மண்ணில் மதவெறி அரசியலை வளர்த்தெடுப்பதற்கு உத்திகளை வகுத்துக் கொண்டிருக்கிற பாஜக உள்ளிட்ட சனாதன சக்திகள் வலிமை பெற்றுவிடக் கூடாது. அதை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாம் களம் காண்போம். இது யாருக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது இல்லையோ, யாரால் முடியுமோ முடியாதோ, இந்த பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வீழ்த்த வேண்டிய பொறுப்பு, விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு, சனாதன சக்திகளுக்கு இந்த மண்ணிலே இடமில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது. அப்படித்தான் நாம் ஒரு சேலஞ்சாக, சவாலாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம். யாரால் பாஜக அணி தோற்றது என்று வரலாறு எழுதுவார்களே, ஆனால் சிறுத்தைகள் அப்போதே சவாலாக இதை ஏற்றுக்கொண்டார்கள். சிறுத்தைகளால் அவர்கள் வீழ்ந்தார்கள் என்று வரலாறு பதிவாக வேண்டும். இது நாம் மேடைக்காக பேசவில்லை, ஏற்கனவே சாதித்து விட்டு தான் பேசுகிறோம். கடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக அணியில் போட்டியிட்ட ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாக சொன்ன வார்த்தை, திருமாவளவன் நாங்கள் வாக்கு பெட்டி எண்ணிக்கொண்டு வருகிற போதே பார்க்கிறோம், இவிஎம் பெட்டியை எடுக்க எடுக்க உங்க பகுதி வீசிக்காய் இருக்கிற பகுதி வருகிற போதுதான் 400 வாக்குகள் மொத்தம் என்றால் 300 வாக்குகள் சூரியனிலே விழுகிறது, 350 வாக்குகள் இடதுசாரி கட்சிகளின் சின்னங்களில் விழுகிறது, காங்கிரசின் கைகளில் விழுகிறது. கொத்து கொத்தாக சிறுத்தைகளின் வாக்குகள் இந்த கூட்டணியில் விழுந்தன, சிறுத்தைகள் இடம்பெறும் அணிக்கு விழுந்தன. ஏற்கனவே அதை நாம் வரலாறாக பதிவு செய்திருக்கிறோம். ஆக இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. 2026 நம்மால் இதே போல ஒரு மகத்தான வரலாற்று சாதனையை படைக்க முடியும். மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கும்பலை விரட்டி அடிக்க முடியும். அவர்களை தோளில் சுமக்க வேண்டாம் என்று அதிமுகவுக்கு, அதுவும் ஒரு திராவிட கட்சி என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வேண்டுகோளாகத்தான் வைக்கிறோம், அறிவுரையாக சொல்லவில்லை. கூட்டணியில் சேர்கிற கட்சிகளை நீர்த்து போக செய்கிற உத்திகளை கையாளுகிற ஒரு அரசியல் இயக்கம்தான் பாரதிய ஜனதா கட்சி. முதல்ல திமுகவை வீழ்த்தாது, அதிமுகவை கரைய வைக்கும். அப்படி ஒரு நிலை அதிமுகவுக்கு வந்துவிடக்கூடாது என்ற கவலை. உங்கள் ஓட்டை அவர்கள் வாங்கி எங்கள் ஓட்டு இது என்று அவர்கள் சொல்லி உங்களை பின்னுக்கு தள்ளுகிற அரசியல் எதிர்காலத்தில் நிகழ்ந்துவிட வேண்டாம். பிராமண சமூகத்தில் பிறந்திருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், மோடியால் ஏடியா மோதி பார்க்கலாமா என்று கேள்வி எழுப்பியவர். அவர்களை இந்த மண்ணில் வரவிடாமல் தடுப்பதில் கலைஞரின் பங்கு எவ்வளவு முக்கியத்துவமாகிறதோ அப்ப ஜெயலலிதாவின் பங்கும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஜெயலலிதா அம்மையாரின் உண்மையான வழித்தோழர்களாக இருந்தால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
பாரதிய ஜனதாவுக்கு இங்கே ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு இடம் கொடுக்காமா என்பது என்னுடைய கேள்வி. திமுகவை வீழ்த்துகிறோம் என்கிற பெயரால் சனாதன சக்திகளை வலுப்படுத்தி விட வேண்டாம், வளர்த்து விட வேண்டாம். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை நடிகர்கள் கட்சியை தொடங்கினாலும் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள், புத்திசாலிகள், அரசியல் விமர்சனங்களை செய்யக்கூடிய அளவுக்கு ஞானம் பெற்றவர்கள். அவ்வளவு எளிதாக மாய வலையில் சிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் 2026 திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் வெற்றியை வழங்குவார்கள். இதை சாதித்து காட்டுகிற பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. இதை செய்து காட்டுவோம். நான் நீல சட்டை கோட் சூட்டு வரப்போகிறேன். நீல பேண்ட், நீல கோட்டு, வெள்ளை சட்டை, சிவப்பு டை. ஆனால் முறுக்கிய மீசை அம்பேத்கர் போல அல்ல. அது அம்பேத்கர் ஸ்டைல், இது சிறுத்தைகளின் ஸ்டைல். எனவே நாளைக்கே நீங்க எல்லாம் டைலரை போய் பார்க்கணும். வாய்ப்புள்ளவங்களா கோட் சூட்டோட வரணும். 10,000 அம்பேத்கர்கள் திருச்சி மாநகரத்தில் நடந்தார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ரவிக்குமார் அவர்களும் சரி, சிந்தனை செல்வன் அவர்களும் சரி, வாய்ப்புள்ளவர்கள் எல்லாம் கோட்டு சூட்டோடு வர வேண்டும். மே 31ஆம் தேதி இந்தியாவை திருச்சியை நோக்கி, தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு மகத்தான மக்கள் அணிவகுப்பு, மக்கள் படை அணிவகுப்பு. எதற்காக? 2026 தேர்தலுக்காக அல்ல, பேரம் பேசுவதற்காக அல்ல, எங்கள் சக்தி இதுதான் என்று காட்டுவதற்காக அல்ல, சனாதன கும்பலுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காக. நீங்கள் நினைப்பது போல் தமிழ்நாடு இளிச்சவாயர்களின் தேசம் இல்லை. இது பெரியார் மண். இது புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலால் பக்குவப்படுத்தப்பட்ட மண். பெரியாரின் உற்ற நண்பர், உயிர் நண்பர் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலால் பதப்படுத்தப்பட்ட, பக்குவப்படுத்தப்பட்ட மண். இடதுசாரி அரசியலால் பண்படுத்தப்பட்ட மண். சிறுபான்மையினரின் மாண்புகளால். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் இந்து முஸ்லிம் கலவரம் வந்துச்சு. தமிழ்நாடு மட்டும்தான் அமைதி பூங்காவாக இருந்தது. அதற்கு இஸ்லாமியர்களின் மாண்பும் ஒரு காரணம், இந்துக்களின் பண்பாடும் ஒரு காரணம். இந்துக்கள் நல்லவர்கள். இந்துத்துவ அஜெண்டாவை பேசுகிற பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்துக்களுக்கே ஆபத்தானவர்கள், இந்து சமூகத்திற்கே ஆபத்தானவர்கள். நாம் எதிர்ப்பது இந்துத்துவ ஆன்மீக அரசியலை அல்ல, பிஜேபியின் இந்துத்துவ நச்சு அரசியலை எதிர்க்கிறோம். இந்துத்துவ ஆன்மீகம் என்பது வேறு, இந்துத்துவ அரசியல் என்பது வேறு. பிஜேபி ஆர்எஸ்எஸின் மக்கள் விரோத அரசியலை எதிர்க்கிறோம். நடராஜரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் நாங்கள் விமர்சிக்கவில்லை. பாருங்க, நடராஜர் நமக்கு எவ்வளவு பெரிய துணை செய்திருக்கிறார். நேற்றைக்கு முதல் நாள் இந்த இடத்துல சரியான மழை. இப்ப சிந்தனை செல்வன் சொன்னார் சேத்திய தோப்புல மழைன்னு. நான் சொன்னேன், நாம இங்க இருக்கிறவர்களும் மழை வராது, இயற்கை நமக்கு துணை நிற்கும். நம்ம நந்தனோ நடராசனோ யாரோ நமக்கு துணை இருக்கிறார்கள். தில்லை நடராசனோ அல்லது திருநாளை போவார் நந்தனோ நமக்கு துணை இருக்கிறார்கள். நான் ஏறி வண்டியில உட்கார்ந்த பிறகுதான் மழை வரும். எல்லா இடங்களிலும் அப்படிதான். சேலத்தில் மட்டும்தான் நாம் நிகழ்ச்சி நடக்கும் போதே மழை பெய்தது. என்னால் பேச முடியாம போச்சு. இதுவரையிலும் மழை பெய்வதற்கான எல்லா சூழலும் அமைந்து நம்ம நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகுதான் மழை பெய்யும்.